ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் சமையலறை. எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசையா? அப்ப ஒரு நாளைக்கு இந்த லட்டு ஒன்று சாப்பிட்டீங்கனாலே போதும். அத்தனை விதமான சத்துக்களையும் அள்ளித்தரக்கூடிய இந்த லட்டுவை சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ஆசையா சாப்பிடக்கூடிய அளவுக்கு மிகவும் ருசிகரமான இந்த லட்டுவை 15 நிமிஷம் இருந்தா போதும், வீட்லயே ரொம்ப அருமையா செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்ப்போமா? 1 கப் பச்சை பயிறு, 1 கப் கருப்பு உளுந்து, 1 கப் பொடித்த வெல்லம், 1 கப் நிலக்கடலை, 1 கப் பிஸ்தா, 1 கப் முந்திரி, 1 கப் பாதாம், 1 கப் சுத்தமான நெய், 1 கப் கம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள், 3 அல்லது 4 ஏலக்காய், துருவிய தேங்காய் 1 கப், 1 இன்ச் அளவு சுக்கு எடுத்துக்கலாம். லட்டு செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் தனித்தனியா வறுத்து எடுத்துக்கிறணும். அதுக்கு முதல்ல நம்ம ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு ஒரு அடிகனமான கடாயில 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறலாம். நெய் சூடானதும் கம்பை ஆட் பண்ணிடலாம். கம்பு நல்ல மணம் வரணும். அதே சமயம் கம்பு வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்க கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமா கம்பு கரிஞ்சிரும். பாருங்க, இப்போ அங்கங்க வெடிபடுது. வாசனை ரொம்ப கமகமன்னு வருது. இப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கம்பை தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. எங்க அப்டேட்ஸ் உங்களுடன். அதே கடாயில திரும்பவும் 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த கருப்பு உளுந்த ஆட் பண்ணிக்கிறலாம். ஃப்ளேம் மீடியம்ல இருக்கட்டும். உளுந்து பொதுவாகவே உங்களுக்கு சீக்கிரமா வறுபட்டுரும். பாருங்க, வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உளுந்த தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். அதே கடாயில திரும்பவும் 1 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பாதாமை ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேம் நல்லாவே லோல வச்சிருங்க. பாதாம் ரொம்ப சீக்கிரமாவே மேல இருக்கிற ஸ்கின் எல்லாம் கருப்பாயிடும். ஃப்ளேம் கொஞ்சம் கூட இருந்தாலும் உள்ற வேகாமே இருக்கும். அதனால ஃப்ளேமை கம்மியா வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிறலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதையும் தனியா நம்ம ஒரு பிளேட்ல மாத்திரலாம். அதே கடாயில திரும்ப 1 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை பயிரை ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேம் மீடியம்ல இருக்கட்டும். பச்சை பயிரும் உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது வறுபடுறதுக்கு. ரொம்ப சீக்கிரமாவே வறுபட்டுரும். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு மனம் ரொம்ப அருமையா வரும். அந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா ஒரு பிளேட்டுக்கு இதையும் மாத்தி வச்சிடலாம். திரும்ப 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறலாம். இப்போ நம்ம வறுபடாத நிலக்கடலையை ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்க வறுத்த நிலக்கடலை வச்சிருந்தீங்கன்னா லைட்டா நெய்யோட வாசனை அதுல வர்ற மாதிரி வறுத்துக்கிட்டாலே போதும். பாருங்க, ரொம்ப சீக்கிரமா நிலக்கடலை வெடிச்சு வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். அடுத்து அதே கடாயில திரும்ப 1 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பிஸ்தா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பிஸ்தா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வறுபட்டுரும். அதனால ஃப்ளேமை நல்லா ரெடியூஸ் பண்ணிருங்க. வாசனை நல்லா வரும். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருங்க. அந்த டைம்ல நம்ம இதையும் தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். கடாயில 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரியை ஆட் பண்ணிடலாம். முந்திரி ரொம்ப சீக்கிரமாவே வறுபட்டுரும். அதனால கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டான டைம்ல கவனமா எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா லட்டோட வாசனையே மாறிடும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுபட்டா போதும், எடுத்துடலாம். திரும்ப ஒரு 2 ஸ்பூன் நம்ம நெய் ஊத்திட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளை எள்ளை அதில் ஆட் பண்ணிடலாம். வெள்ளை எள் ரொம்ப சீக்கிரமாவே படபடன்னு வெடிச்சு வந்துடும். கலர் லைட்டா சேஞ்ச் ஆனாலே போதும், நீங்க எடுத்துடலாம். தனியா இதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திரலாம். கடாயில 1 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த துருவிய தேங்காயை ஆட் பண்ணிடலாம். நான் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்க வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப நல்ல மணமாவும் டேஸ்டாவும் இருக்கும். கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆயிட்டு நல்ல மணம் வரும். அந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட எல்லாமே
நல்லா ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காய், அதோட நம்ம எடுத்து வச்சிருந்த சுக்கு, இது ரெண்டையும் சேர்த்து பொடி பண்ணிக்கிறலாம். பாதி அளவுக்கு பொடியானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா பவுடரா பொடி பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம வறுத்து வச்சதெல்லாம் இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பொடி பண்ணிக்கிறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாதாம் வந்து கொரகொரப்பா அரைச்சாச்சு. அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாத்திரலாம். அடுத்து முந்திரியை எடுத்துக்கிறலாம். முந்திரியையும் கொரகொரப்பா அரைச்சு அதையும் மிக்சிங் பவுலுக்கு ஆட் பண்ணிடலாம். அடுத்து பிஸ்தாவை எடுத்துக்கலாம். அதையும் கொரகொரப்பா அரைச்சிட்டு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கிறலாம். இதே மாதிரி மற்ற எல்லா பொருளையுமே தனித்தனியா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா நல்ல பவுடராகவே அரைச்சிடலாம். பெரியவங்களுக்குனா இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிக்கிட்டா போதும். நீங்கள் இந்த நட்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, வீட்டில் வால்நட் அது மாதிரி மற்ற நட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கிறலாம். ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்திருந்த தேங்காய், அதோட சர்க்கரை, வறுத்து எடுத்துக்கிட்ட வெள்ளையல், பொடிச்சு வச்சிருந்த ஏலக்காய், சுக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கிற நெய் வந்து கொஞ்சம் லேசா சூடு பண்ணிக்கிறலாம். சூடு பண்ணின நெய் வந்து எடுத்துக்கையில வயிற்று உபாதைகள் வந்து எதுவும் இருக்காது. நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாங்க. நெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையில லைட்டா பிடிச்சிங்கன்னா உருண்டை மாதிரி வந்துருச்சுனாலே உங்களுக்கு கரெக்டான பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சமா மாவு எடுத்துட்டு லைட்டா ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா போதும், அழகா உருண்டையா ஃபார்ம் ஆயிரும் லட்டு. அவ்வளோதாங்க. வீடே மணக்க மணக்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான சுவையில் ஏராளமான சத்துக்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான லட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்க. தமிழ் இனியது, நம் சமையல் சுவை மிகுந்தது.